கும்பராசி 5ல் குரு, 9ஆம் பார்வையாக குரு ராசியை பார்க்கிறார். குரு எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது முக்கியமே இல்லை. அவர் பார்க்கிற பார்வை குரு பலத்தை தரும். குருபலம் தெய்வம் நம்ம மடியில் உட்கார்ந்துருக்க மாதிரி, அதுதான் குருபலம். தேடும் பணம் ஓடிவிடும், தெய்வம் விட்டு போவதில்லை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம போடுற சட்டை, நம்ம போடுற பேண்ட்டு, நம்ம கட்டுற வாட்சு, நம்ம போடுற செயின், நம்ம போகிற காரு, நம்ம சம்பாதிச்ச கோடிக்கணக்கான சொத்துக்கள், பங்களா, பதவி, பணம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய காக்கா கூட்டம், இதெல்லாம் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரும்னு நினச்சி தான் அத்தனை படித்தவன் படிக்காதவன் எல்லாருமே வாழ்கிறாங்க. படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே எதில் வாழ்கிறாங்க? எந்த நம்பிக்கையில்? இதெல்லாம் நம்ம கூட வரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே நம்ம கூட வரவே வராது. அப்போ எது நம்ம கூட வரும்? தெய்வம் வரும். நம்ம தோத்தாலும், நம்ம மறுத்து போனாலும், நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும், நிராயுத பாணியாக இருந்தாலும், நம்ம கூட ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கும், தெய்வம் மட்டும் இருப்பார். நம்ம தவறு செய்தாலும் நம்ம கூட இருப்பார். நம்ம நல்லது செய்தாலும் நம்ம கூட இருப்பார். நம்மளை விட்டு போவே மாட்டார். தெய்வம் மட்டும். நம்மை பெற்ற அப்பா இறந்து போயிடுவார். நம்மை பெற்ற அம்மா நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மட்டும் வாழ்வாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க குடும்பம் தனியாக போயிடுவாங்க. ஏன்? ஒரு ஸ்டேஜில் நம்ம பெற்ற பசங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்ம கட்டின பொண்டாட்டி கணவன் அதில் கூட பிரிவு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. 65 வயசுலலாம் டைவர்ஸ் பார்க்குறோம். ஆக நம்மக்கிட்ட நம்மளை விட்டு பிரியாமல், நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் இல்லைனாலும், பதவி இருந்தாலும் இல்லைனாலும், அழகு இருந்தாலும் இல்லைனாலும், நம்ம விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியது ஒரே எது? தெய்வம் மட்டும்தான்.